ஸோ அந்த மாதிரி பன்னீர் சோடா குடிக்க வந்ததில்ல, அப்படியே நெருங்கி அப்புறம் 2 பாட்டிலில் பன்னீர் சோடா குடிச்சவங்க ஒரே கிளாஸில் பன்னீர் சோடா குடிச்ச 2 பேரும் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி, அப்புறம் அவனை பற்றி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஆனால் ஆளை பார்த்தானே தெரிஞ்சிடும். எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன, இந்த சென்னை புழுதிகளில், இந்த சென்னை என்னும் நரகத்தில் அழகான கிராமங்களை, அழகான ஊர்களை விட்டு பிழைப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடகு வைத்த மனிதர்களில் நானும் அவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றது என்னை மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் நான் அதை கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் வர சீட்டிருக்கிற ஒரு நெருப்பு போல கக்குகிற ஒரு கோபத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் இந்த சென்னை அவனை என்ன பண்ணுச்சுன்னு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அவர் என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். பாண்டியை அப்படி பக்கத்தில் பார்த்தாரு. பாண்டியை இப்படி பார்த்தான். அவர் நான் காரில் போகும்போது அவரை கூப்பிட்டு போனேன். என்ன பாண்டி அவனுக்கு தெரியுமா? உணர்ந்தால் சொன்னார், எனக்கு பாண்டி ஏவிஎம்ல இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். படம் மயிர் வெளியே படம் இறங்கிட்டேன். வேலையை போயிடுச்சு அவனுக்கு. பாண்டி மன்னிச்சுக்கடா. பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் வறுமையிலிருந்தும் கஷ்டப்பட்டு வரவங்களை இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு பெரும் ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டேரக்டராக முடியும். அந்த மாதிரி நினைவுகளை விற்றவன். ஆக்சுவலாக அந்த மனசு நான் ஆஃபீஸை விட்டு வெளியேற்றிக்கிட்டேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா வரல சினிமாவுக்கு. நான் எப்பயுமே பாண்டியராஜனை ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு? இப்போ மணிரத்னம் இருக்காரு, ரொம்ப விஷுவலாக இருக்கும். சேரன் படத்தில் ஒரு பெரிய நாணயமும் தர்மமும் இருக்கும். தியாகராஜன் குமாரராஜா படத்தில் ஒரு குவிக்னஸ் இருக்கும். நீங்கள் மனிதர்களை நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கொட்டுக்காடியில் அவன் வாழ்ந்த மண்ணில் இருக்க சில நியாய அநியாயங்களை அவன் தள்ளி நின்று பார்க்குற ஒரு தன்மை இருக்கும். ராமுடைய படத்தில் நாம் வாழ்க்கையை கார்பெட்டு போட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு இடத்தை கார்பெட்டை விட்டுட்டு வெளியே எழுத்து காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தர் மீடியம். பாண்டியராஜன் மொழி நான் பார்க்குறேன். அவனுக்கு ஒரே வார்த்தை, அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டான்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அவன் சின்ன வயசில் ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பார்த்துருக்கேன், ஒரு டேரக்டர் சிறந்து ஒரு சினிமாவில் ஒரு 20 வருஷம் ஒரு டேரக்டர் இருக்கான்னா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு படிச்சுக்கிறீங்க, ஜிம் காலிங்ஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் எங்கே சிறப்பாக வரான்னா, தான் சின்ன வயசில் எதையோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை, தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, ஆச்சரியப்படுற விஷயத்த தன் இதயத்தில் போட்டு அப்படியே அதை அப்படியே அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது he became an extraordinary artist. அது மாதிரி மொழியை, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ நாள் போனான்னு தெரியல, எதனா படிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மொழியை, அந்த வட்டார வழக்கு மொழியை மனுஷங்களை மொழி மூலியமாக பார்க்குறான். டைரக்ட் பண்ணும்போது கூட சார் அந்த அந்த நம்ம இப்படி பேசலாம் சார் அப்படிமா. ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அவனுடைய படங்கள் அவன் எனக்கு இது இப்படி தான் எனக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு காசு கொடுக்குறாரு. நான் ப்ரொடியூசர் நான் காசை திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன். அந்த படத்தை ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும் இந்த 2 hours. அதுக்கப்புறம் எனக்கு அது இட் ஷுட் கிவ் மீ ப்ரௌட்னஸ். இட்ஸ் ஆல்சோ ப்ளோட் மை பாக்கெட். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவனுடைய பயணம் அதில் அப்படியே போயிட்டு. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாண்டியன் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் மோஸ்ட் கிளாரிட்டியோடு இயங்குகிற டேரக்டரில் அவன் 1-2 வந்துடுவான். ஆக்சுவலாக ரொம்ப கிளாரிட்டி, குழப்பமே கிடையாது. அவனுக்கு சினிமா ஷார்ட் வச்சா பிறகு எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான், எது வேணான்னு சொல்லிடுவான். எது வேணும்னு சொல்லும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். இது வேணாம், அப்புறம் வேற என்ன நடிச்சிட்டியா போதுன்றான். ஒரு டேக் மேலே போகிறதே கிடையாது. ஆக்சுவலி என்னை மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு டேக் மேலே போகிறது கிடையாது.
ஏன்னா அவன் எல்லாமே சொல்லி க்ளீனாக வச்சு புரிய வச்சிடறான். அப்புறம் வெட்டரன் ஆக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த அந்த குட்டிங்கெல்லாம் பயங்கர ஸ்மார்ட். நான் சொல்கிறேன், பேசுகிறேன் குட்டி உங்களை நான் பேச நினச்சிக்கிறேங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக அப்படியே சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒய் பாண்டியராஜன் இஸ் ஏபிள் டு டேக் த ஷூட் விதின் த பட்ஜெட், விதின் த டேஸ் ஹி அலாட்டட், அந்த ஸ்கெடியூலுக்குள்ளே எடுக்க முடிஞ்சு அப்படின்றது அது பாண்டியராஜன். யாருன்னா வந்து ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக உட்காந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் என்ன பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி என்ன ஸ்கெடியூல் பண்ணி அது போகிறோமோ அது அது முடிஞ்சிருந்தாவே படம் முடிச்ச உடனே படம் ஹிட் ஆயிருது. ஆக்சுவலாக ஒரு 10% மேலே இயர் அண்ட் தேர் ஒரு ஹைக் இருக்கலாம். ஆனால் பாண்டியராஜன் மட்டும் அது கூட இருக்காது. ஐ திங்க் விதின் த பட்ஜெட், விதின் த ஸ்கெடியூல் டைம், அது நடுவில் என்னாவது ஒரு மழைகளை வந்தால் கூட நோ அக்கார்டிங்லி ஹி கன்வெர்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு இடத்த எடுக்க முடியல அப்படின்னா வேற இடத்துல அப்படி எடுத்துருவான் டக்குன்னு. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னைய வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சம். ஆனால் இவன் அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவன் காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறான் ராஸ்கல். என்னை 6:30 மணிக்கு, நான் 6:30 மணிக்கு தான் தூங்க போவேன். அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளிச்சம் வரும், நான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் பண்ணி நான் அப்போ தான் தூங்க போவேன். அண்ணே எந்திரிச்சிட்டிங்களான்பான். டேய் இப்போ தானே தூங்க போகிறேன். அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. மிச்சபடி வந்த பிறகு வச்சு செஞ்சிருவான். கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டான். லுங்கி கூட கத்த விட மாட்டான். கொஞ்சம் அவங்க லுங்கியோ அப்படியே அப்படியே நடிங்க சார் அப்படிம்பா. ஒரு நேச்சுரலாக இருக்குது சார் அப்படிம்பா. தட் மச் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். நான் அப்படியே டோட்டலி ஆப்போசிட். நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே அப்படி மெதுவாக இறங்குவேன். ஆக்சுவலாக தானு சாருக்கு ஃபோன் போகும், சார் டைரக்டர் இறங்கவே இல்லை சார் அப்படின்னா. அதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ் படிக்கட்டு அப்படி அந்த பக்கம். சார் காரில் ஏறவே இல்லை சார் அப்படின்னா. இப்போ எனக்கு நான் காரில் இருந்துச்சு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு புக்கை படிப்பேன், ஒரு பாட்டு கேட்பேன், ஏதோ ஷாப்பேன் ஏதாவது கேட்பேன். அப்புறம் எனக்கு வந்து அக்கறை ஆகணும். ஒரு ஒரு அந்த மெதுவாக வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் மாதிரி தலையில் அடிக்கணும், ஒரு பெல் சத்தம் கேட்கணும். சத்தம் உடனே ரைட் போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே. ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவேன். 4 ஹவர்ஸ் தான் எனக்கு. அதுக்குள்ளே நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் பாண்டியராஜன் ஒர்க்ஸ் 8 ஹவர்ஸ் வெரி ஷார்ப்லி அண்ட் ஹி கம்ப்ளீட்ஸ் த மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து என்னை வந்து திடீர்னு ஒரு நாள் பன்னீர் சோடா குடிக்கல அன்றைக்கி. நான் சும்மா வந்தேன் அன்றைக்கி வந்து ரொம்ப சீரியஸான மதியானமே வந்துட்டான். ஏன்டா நைட்டு தானடா வருவேன். இல்லைண்ணா நான் வந்து ஒரு கதை சொல்லணும். சரி ஏதோ கதை சொல்ல போகிறோம். இதுக்கு முந்தி என்ன ஆச்சுன்னா தலைவன் கதை வந்து கதை சொன்னான். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜராக வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜராக வந்து இவனுக்கும் உதய சேதுபதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜராக வேலை செஞ்சேன். அது வந்து ஏதோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்புறம் சொன்னே என்னடா சொல்கிற அப்படி, நீயும் நல்லவன் அவனும் நல்லவன், ரொம்ப தங்கமான பையன், என்னடா ஆச்சு உனக்கு? இல்லைண்ணே ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருக்குண்ணே. வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே, அது வந்து பெரிய சோடா குடிக்கிறேன் நான் ஆக்சுவலாக. அதை தமிழ்நாட்டுக்கு 1000 பேர் வந்து சோடா குடிப்பாங்க, பன்னீர் சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊற்றி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நண்பாகி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ளே. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம். தலைவன் தலைவின்ட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன். தலைவி வந்து ஒரு புது பொண்ணா, அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். டே கதை சொல்லிட்டுடா, அந்த தலைவன் கண்டுபிடிச்சா ஒரு ஈக்குவலாக பண்ணேன். யாருன்னா ஒரு திருக்கடை தலைவி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நித்யா நான் சொன்னேன். ஆனால் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தோன்னே அவள் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியா சார் கதை சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கதை சொன்னான். அவள் கதை கேட்டு விழுந்து சிரிக்கிறேன். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் பாண்டியராஜன். கதை சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்கிடுவான். அவன் சொன்னால் பயங்கரமாக சிரிச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் ஒரு பாம் போட்டான். ஒரு பாம் அலறிட்டான். அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை வேணாம் ரொம்ப காசு நம்ம அலாட் பண்ண ப்ராஜெக்ட். அப்போ நான் சொன்னேன், டே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் தான், டோன்ட் கோ பை யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் சி த டேலண்ட். அப்புறம் கடைசியில் நெகோஷியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெகோஷியேட் பண்ணி இவங்க பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி கடைசியில் அவள் என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவள் அப்படி தான் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியும் உள்ள வந்து. அதுக்கப்புறம் என்ன கேட்டான், சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா, அவள் என்ன கேட்டாலும் அதில் இன்ட்டு 2 போட்டுக்க அப்படின்னு. அப்படியே ஓடினவனா அதுக்கப்புறம் தான் இந்த படம் தான் கதை சொல்கிறதுக்கு வந்தான். எனக்கு பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட், பேசிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட். I want to stand behind the camera. I don't want to stand in front of the thing. Because it gives me so much of freedom to be behind the camera actually. அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கதை சொன்னான். கதை தான் திருப்பி சொன்னோம். அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். ஒரு ஏமாற்றி கதை சொல்லியே ஏமாத்திடுவான். அவன் வந்து சொன்ன உடனே டே நல்லா இருக்குடா அப்படின்னு. ஏன்னா என்னை மாதிரியே கதை சொல்கிறான், ஒரு த்ரில்லர் கதை. கொலைகளெல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன டே என்னடா அப்படின்னு சொன்னேன்.
இல்லைண்ணே உங்களை மாதிரி இல்லைண்ணா இது ஒரு மாதிரி டார்க் காமெடியாக பண்ண போகிறேன், சிரிச்சு 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 பண்ணுவாங்களே. சரி நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா. ஆனால் நீங்கள் இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்காரன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்படியா சரி ரைட்டு. இது தொப்பை கப்பெல்லாம் பெருசாக இருக்கா? இல்லைண்ணா நேச்சுரலாக இருக்குண்ணே அப்படின்னா. போலீஸ்காரங்களுக்கு அப்படி தானே இருக்குது, தொப்பையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க 2 பேரும் நடிச்சது. அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் அலெக்ஸ் 2 பேரும் விட்டின் உடனே டக்கு. ஒன்று வந்து மணிரத்னம் ஆஃபீஸில் இருந்தே மணி சி ஆமாம் அங்கே அந்த பாப்பா ஒரு பயங்கர டான்ஸர், வித்தின் ஃபேஸில் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஷி வில் ஷோ ஆல் த திங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குதாடா? இல்லைல்ல இல்லை போர்னே இறங்குறேன் சரின்னு. பன்னீர்சோடா வந்தா பன்னீர்சோடா இருக்காப்பா டே. ஸோ ஸோ இந்த பையன் நல்லா இருந்துச்சான். இந்த பையன் நீங்கள் இந்த வாத்தியாரா நீங்கள்? ஓகே ஓகே பாருங்க. அப்புறம் தம்பி நடிக்க வச்சான், அவனும் படத்தில் நடித்தான். நல்லா நடிப்பான் ஆக்சுவலாக. நான் டேரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் என்கிட்ட நல்லா நடிப்பான். டீச்சிங்கே அதுதான், அண்ணன்ட்டே நடிப்பான். அப்படி அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படிம்பான். அவனுக்கு எதாவது வேணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். எதுவுமே வேணாலும் கண்டுக்கவே மாட்டான் ஆக்சுவலாக. ஸோ ரியல் லைஃப்பில் நடிச்சது அப்படியே நடிச்சிருவான் ஆக்சுவலாக. வெரி குட் சோல் அவன் ஆக்சுவலாக. எங்கள் அப்பா மாதிரி அவன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒருத்தன் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் ரொம்ப ஒரு வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் தான். நான் மலையாள படத்தில் நடிச்சுக்கிருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். நானும் ஒன்று நடித்தான். எனக்கு தெரியாது அந்த பெண்ணு. என்ன சார் அப்படின்னு வந்தான். டே யார் அது நீ? என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு. சரி வந்தோடனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட் வந்து என்ன பண்ணேன், அங்கே ஒரே கூட்டம் ஆச்சு. ஒரு ½ hour டைம் தான். அங்கே ஒரு ஏர்போர்ட்டில் புத்தக கடைகள் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த ஏர்போர்ட்டில் ஒரு அழகாக கேரளாவில் ஐ திங்க் இட்ஸ் கொச்சினுக்கு ஏர்போர்ட்டுக்குலாம் ஒரு சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கடை, 2 கடை இருக்குது. நான் ஒரு கடையில் போய் உள்ளே போய் புக்ஸ் பார்த்துருந்தேன். இவன் நேரம் வந்துட்டான். வந்து அந்த கடைக்காரர் வந்து யோ யார் தெரியுமா அவர் அப்படின்னா. டேய் நீ ஏன்டா, அவர் ஏன்டா தெரியும் என்னை பற்றி கேரளாவில், உனக்கு யார் தெரியுமா அவர் அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்னடா அது, இந்த அவங்களே ஏற்கனவே பாண்டிம்பாங்க நம்மள ஆக்சுவலாக. இந்த பொறுக்கி பாண்டிங்க 2 பேரும் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னு வந்து ஒரே மிரட்டுறான். டேய் விட்றா என்னடா பேசுகிறேன், காசு கொடுக்கணும். ஏய் அவர் யார் தெரியுமா, அவருக்கு நீ காசு வாங்குறேன்றான். கடைக்காரன்ட்ட காசு வாங்குறேன்னு முரட்டுறாங்க அவன். நான் விட்டேன் ஓஹோ சூப்பர் பார்ட்டி பாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபைட்டில் தான் பண்ணோம் ஒன்றும் சவுண்டு. சரின்னு உட்காந்து என் பக்கத்துலேயே போட்டாங்க. என் பக்கத்தில் போட்டு அவன் பக்கத்தில் அவன் அசிஸ்டன்ட் வர நடுவில் உட்காந்துருக்கான். ஏர் ஹோஸ்டஸ் ஃபர்ஸ்ட் செய்யறான். ஏர் ஹோஸ்டஸ் ஏய் அவர் யார் தெரியுமா? டேய் என்னடா இது எனக்கு புரியவே இல்லை. யார் தெரியுமான்னு என்ன ஏன்டா தெரியணும்? ஏர் ஹோஸ்டஸ் ஏன்டா என்ன தெரியணும் அப்படின்னு ஒரே திட்டு ஒரே சண்டை. அவருக்கு என்ன நீ டீ கொடுத்தியா காஃபி கொடுத்தியான்றான் அவன். இது என்னப்பா இவரு மோசமான அன்பா இருக்கு, இது என்ன அன்பா இல்லை ஏதோ அராஜகம் பண்றானான்னு தெரியல ஆக்சுவலா. அப்புறம் முடிச்சான். சரி அந்தம்மா போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் வச்சு 2 ஐ திங்க் 45 minutes 1 hour வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை என்னன்னு தெரியல. பண்ணிட்டு தலைவர் இறங்கி மூத்திரம் அடிக்க போனாரு. அப்புறம் நான் வந்துட்டு கேட்டேன், ஏன்ப்பா எப்படிப்பா அவன்கிட்ட வேலை செய்யற அப்படின்னு. அவன் நீ பார்த்தான் அப்படிதான் சார் இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி இன்னைக்கு போய் அவனுக்கு ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு நான்லாம் எக்ஸென்ட்ரிக் இல்லை, என்னை விட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான ஆள்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து அவங்க மேடலில் வந்தான் பாருங்க. ஸோ இட்ஸ் ஆனால் வெரி குட் ஆக்டர், வெரி பேஷனேட் ஆக்டர். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஆக்சுவலாக. பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு இல்லைன்னா அந்த பிஹேவியருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் இஸ் ஐட்ஸ் குட் சோல் ஆக்சுவலாக. இஸ் ரியல் ஆக்ட். ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறான். நான் பார்த்தேன் விழுந்து ஆக்ட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஆக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் அவனை போடணும், அவன் பாதுகாக்க போடணும். யானையை வந்து பாத்ரூமில் கூட்டு குளிப்பாட்டம் கதை ஆக்சுவலாக. யானை வந்து காட்டில் குளிக்கும், பாத்ரூமில் கூட்டம் குளிக்கினா என்ன ஆகும் ஆக்சுவலாக, பாத்ரூம்லாம் உடச்சி விட்டணும். அது மாதிரி கேரக்டர். இட்ஸ் குட் பாய். ஐம் ரியலி ஹாப்பி டு. அப்புறம் சார் பாண்டியராஜன் எப்படின்னா ஒரு நல்ல, நான் வந்து எப்படின்னா நடிகர்களை தேர்ந்தெடுக்க நான் வந்து கிராமங்கள்லாம் போவேன். அப்படியே ரோட்டில் போவேன், இப்போ டீ குடிப்பேன். டீ கடையில் யாராவது இருந்தாங்கன்னா முறைப்பேன். அப்படி அவன் முறைப்பான், வடா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவேன். பாண்டியராஜன் அப்படி இல்லை. இப்படி திரும்பவும் யாரும் நின்றாங்கன்னு நடிக்க விட்டுருவோம். பாப்பா அவங்க கூப்பிட்டுருவான், பாப்பா அப்படி கூப்பிட்டுருவான். அப்படிதான் ப்ரொடியூசர் வந்திருக்காரு அன்னைக்கு. ப்ரொடியூசர் வந்து நின்று பாண்டியராஜன் எப்படி இருக்கீங்க பார்த்து இப்படி திரும்ப சார் வாங்க சார் ஆக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவரே வந்து போலீஸ்கார் ஆகிட்டான். அவருக்கு டயலாக் சொன்னா நான் இப்ப எப்படின்னா அவரு நானும் காம்பினேஷன் சொன்னா அவரு நான் ஒண்ணு சொன்னா ஆக்ஷன் அப்படின்னு அவரு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பார் ஆக்சுவலா. ஏன்னா ஐயோ நம்மளை இப்படி வாயிட்டு போய் நடிக்க வச்சிட்டானே, அது இந்த ஆள்கிட்ட போய் நடிக்க வச்சிட்டானே, இதெல்லாம் ஓடும். அது தெரியும் நம்மளுக்கு. இப்ப என்ன பண்றது, டயலாக் என்னென்னமோ பேசுவார் ஆக்சுவலா. என்னை விட்டுருப்பான்லாம் பேசுவார் ஆக்சுவலா.
ஸோ அப்போ அவருக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் இல்லை, அந்த அவருக்கு நான் டேரக்ட் பண்ணிப்பேன். இவர் போகிறதுக்கு முந்தைய அவர் டைலாக்லாம் சொல்லி சொல்லி அப்போ நானே பாண்டி இவ்வளோ வேணாண்டா பாண்டி, அவர் கம்மியாக பண்ண பேண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற அவரை போட்டு, ஏன்டா வேணும்னு பிரச்சனை, காசு நல்லா தானே கொடுக்குறாரு, ஏன்டா அவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்து த்ரூ அவுட்டு அவர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சினிமாவில் எப்படி இன்னசென்ட்டாக இருக்க முடியும்னு தெரியல. பட் ஐவ் சீன் அ ரியல் பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்னசென்ட், வெரி ஸோ குட் ஹார்ட்டட் மேன். ஆக்சுவலி அவர் ரொம்ப நாள் வாழணும்னு நான் வந்து இந்த இயற்கை வேண்டிக்கிறேன். ரொம்ப குட் ஹார்ட்டட். அவர் சூதுவதே தெரியலாமல் இருக்காரு, எப்படின்னே தெரியல எனக்கு. என்னப்பா உனக்கு என்ன இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் நைட்டு, ஒன்று சொல்கிறார் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒரு இதுக்கு மேலே என்ன வேணும் பேசுறதுக்கு இருக்குது, நான் நேரம் பேசிட்டேன், நாளைக்கு என்ன பேசுறது இருக்குது. அவர் சொல்கிறார் வந்து நான் டிக்கெட்டு போட்டுருங்க, வர்றதுக்கும் டிக்கெட்டு மாற்றிடுங்கன்றார். ஸோ இட்ஸ் ஸோ குட்னஸ். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுடைய அந்த ப்ரொடியூசர் கண்ணு, அது ரொம்ப கஷ்டமான, அது நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமான ஒரு, அது நீங்கள் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து அடிக்கடி சேரில் உட்காராதீங்க, நின்றுக்கிட்டே இருங்க. அதில் உட்காந்துன்னா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க ஆக்சுவலாக, அப்படிலாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் இன்னசென்ஸ் சார். அப்பப்போ வெளியே போயிருங்க சார், அந்த ரூமுக்குள்ளே போகாதீங்க இப்போ. ஓகே. ஸோ சச் அ குட் மேன். அவர் வந்து நீங்கள் இதுக்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலையும் போட்டிட்டார். ஆக்சுவலாக முடியல அவர்னால, போட்டுனா அப்புறம் நான் தான் சொன்னேன் சூப்பர் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக அவர் வந்து இந்த தேர்தலில் தோத்துட்டார் நினைக்கிறேன் சார். எக்ஸ்ட்ரானரி தான் தோத்துங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா யாருமே நினைக்கல ஆக்சுவலாக, சூறாவளி அடிக்கும்னு நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பாருங்கள். ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், பட் இட்ஸ் வெரி ஹார்ட் கோர் என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப சிரிச்சு நல்லா ஜாலியாக. என் படமாலாம் இருக்காது, ஏன்னா என் படம்லாம் ஒரு மாதிரி இருக்கும், தலையெல்லாம் இருக்கும் டேபிளில், கண்ணை மூடிக்கலாம் பார்ப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. இது நல்லா சிரிச்சு கண்ணை தொண்டு விழுந்து சிரிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த படம் பார்க்கலே தெரியுது, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் அ ஃப்ரிஸ். ஆக்சுவலி இட் கிரியேட்டட் ஒரு லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச்.